பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ஒவ்வொரு வீட்டிலும் மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த இரட்சிப்பின் கம்பீர சத்தமும் உண்டாவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம் செல்லட்டும். அதற்கு நாமும் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே பிறந்தார். அவருடைய பிறப்பின் நாட்கள் வந்தபோது கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட மரியாள் கர்ப்பவதியாகிறாள். இந்த செய்தியை அறிந்து யோசேப்பு மரியாளை தள்ளிவிடலாம் என்று யோசித்து கொண்டிருக்கும் போதுதான் கர்த்தருடைய தூதன் யோசேப்பினிடத்தில் வந்து கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து வெளிப்படுத்துகிறார். அப்படி சொல்லும் போதுதான் இங்கே என்ன சொல்லுகிறார்? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏன் இயேசு என்று பெயரிட வேண்டுமா? ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, நம் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவராகவும் இருக்கிறார். நமக்கு தெரியும், திமிருவாத காரனை 4 வாலிபர்கள் சுமந்து கொண்டு இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். இயேசுவுக்கு முன்பாக அவனை இறக்கி வைக்கிறார்கள். எல்லாரும் அவனுக்கு சுகத்தை அவர் கொடுப்பார் என்று பார்த்து கொண்டிருக்கும் போது இங்கே இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று. அவன் உடனே எழுந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்ததை மார்க்கு சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே அந்த அதிகாரமும் அந்த வல்லமையும் உண்டு. நம் பாவங்களை அறிக்கையிடும் போது அவருடைய இரக்கம் நம் பாவங்களை மன்னிக்கிறது. அதே நேரத்தில் அவர் மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, பாவங்களை நீக்கி, பாவத்தின் சம்பளமாகிய மரணம், பாவத்தின் விளைவுகள், பாவத்தின் தண்டனைகள், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்குகிறார். எப்படி நீக்குகிறார் தெரியுமா? அதை தம்மேல் ஏற்றுக்கொண்டு. யோவான் ஸ்நானன் இயேசுவை குறித்து பரிசுத்த ஆவியில் நிறைந்து சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாவ நிவாரண பலியாக மிருகங்களை கொண்டு வந்து பலி செலுத்துவார்கள். எதற்காக? தங்கள் பாவம் மன்னிக்கப்பட, தங்கள் பாவம் நீக்கப்பட. இவைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். நம்மேல் விழும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம், நம்முடைய பாவங்கள் நிமித்தம் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் குணமானோம். யார் யார் இயேசுவினிடத்தில் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவினிடத்தில் இரக்கத்தை கேட்டு இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே பாவங்கள் மன்னிக்கப்படுவது மாத்திரமல்ல, அந்த பாவங்கள் நீக்கப்பட்டு நீதிமான் என்கிற அடையாளம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த நல்ல நாளிலே நம்மை பாவமர கழுவி சுத்திகரித்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தையும் நினைத்து கர்த்தருக்குள் மகிழுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த நற்செய்தியை எல்லாரிடத்திலும் சொல்லுவோம். எந்த பாவமானாலும் அதை கழுவி சுத்திகரிக்க வல்லமை உள்ளது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அவர் அடிக்கப்பட்டது, அவர் இரத்தம் சிந்தினது எல்லாமே நம்மை பாவமற கழுவி சுத்திகரித்து பரலோகத்துக்கு உரியவர்களாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த நற்செய்தியை சொல்லுவோம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் பாவங்களை நீக்கி எங்களை ரட்சிக்க எங்களுக்காக இந்த பூமியில் இறங்கி வந்த எங்கள் இயேசு கிறிஸ்துவே, உம்மை உயர்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நேரத்தில் இன்னும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவரை நினைக்கிறோம். இந்த நல்ல நாளிலே உம்முடைய சுவிசேஷம் எல்லாரிடத்துக்கும் போய் சேரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.